இது மகிமை நேரம். மகிமை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு துணையானவர். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். இந்த கடைசி பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் உனக்கு துணையாய் இருப்பார். இது யாருடைய சரித்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை ஆசீர்வதித்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முற்பிதாவாகிய யாக்கோபு மரணம் அடைவதற்கு முன்பாக தன்னுடைய 12 குமாரர்களை அழைத்து என்ன செய்தார்ச்சுன்னா, அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர்களை அழைத்து அனுப்பினார். அவர்களாம் வந்தாங்க. அவங்க என்ன செய்றாங்க, ஆசீர்வாதத்திற்காக அவர் அமர்ந்திருக்கும் போது எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு வந்தார். ஆனால் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உன் தகப்பனுடைய தேவனை யாக்கோபுடைய தேவன் உனக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். துணைங்கிற வார்த்தை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் துணை அப்படிங்கிறது நம்ம பூலோகத்தில் அப்போ தான் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு. கோயிலில் கல்யாணத்துக்கு நம்ம போயிருக்கும்போது சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் இந்த பூலோகத்தில் நமக்கு துணை தேவை. பரலோகத்துக்கு செல்வதற்கு நமக்கு ஆவிக்குரிய மணவளனாக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருப்பது மிக மிக அவசியம். இந்த துணையை தான் யாக்கோபு தன் மகனாகி யோசேப்புக்கு என்ன செய்தார், அறிமுகப்படுத்தி கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்ததுனால அவருக்கு என்ன செஞ்சிச்சு, யோசேப்பு மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சார், பலப்பட்டு மேலும் உயர்வதற்கு அவருக்கு ஆதரவாக இருந்தது. யோசேப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா யாக்கோபு நிறைய காரியங்களை யோசித்து பார்க்குறாரு. அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது எப்படின்னா, சின்ன வயசில் அவர் தன்னுடைய தாயை இழந்துட்டார். அந்த தாயின் அன்புக்காக யோசேப்பு ஏங்கி நின்றதை அவர் பார்த்துருந்தார். அடுத்து இந்த அன்பு தன்னுடைய சகோதரர்களிடத்திலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவருடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு பண்டங்களெல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்கிறான், வனாந்திரத்துக்கு போகிறான். அந்த வனாந்திரத்தில் அந்த சகோதரர்களை சந்தோஷமாக பார்த்து அவங்க நம்மிடத்தில் அன்பு செலுத்துவாங்கன்னு போகிறான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவனை அடித்து ஒரு பாழுங்கணற்றுக்குள்ள தூக்கி போட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கணத்துலேருந்து மீண்டும் எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, எகிப்தில் ஒரு அடிமையாக ஒரு 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்று இவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் சாதாரண பேசி கொண்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க யார்ட்டையாச்சும் ஒருத்தட்ட நீ இந்த குணங்கள் அப்பா குணமோ அம்மா குணமோ இல்லை நீ யாருக்குள்ள பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த குழந்தையோட முகம் அப்படியே மாறி போயிடும். அப்போது இந்த யோசேப்பு எவ்வளவாக வேதனைப்பட்டிருப்பான். அந்த சகோதரர்களை விற்றாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. ஒரு அடிமையாக ஒரு எகிப்து தேசத்துக்கு என்ன செய்கிறான், அவன் அழைத்து கொண்டு போகிறான். எவ்வளவாக கதறி இருப்பான். அந்த அன்புக்காக அவன் ஏங்கி இருப்பான். அவனுக்கு யாருமே துணை இல்லை. அடிமையாக கொண்டு போகப்படுறான். அந்த இடத்துல போத்திபார் வீட்டில் என்ன செய்கிறான், அவன் நிற்கிறான், வேலை செய்கிறான், எல்லாம் செய்கிறான். உண்மையாக இருக்கிறான். உண்மையாக இருக்கிற இடத்துல அவனுக்கு ஒரு சோதனை வருது. அந்த சோதனையை ஜெயிக்கிறான். ஆனால் அதில் அவனுக்கு என்ன செய்யுது, கெட்ட பெயர் வருது. அவனுக்கு என்ன செய்யுது, சிறைச்சாலை தண்டனை கிடைக்கிறது. பாருங்கள், வீட்டில் அன்புக்கு ஏங்கி கிடைக்கல, சகோதரத்தில் அன்புக்கு ஏங்கி கிடைக்கல, வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கிறான், எஜமானுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறான், அங்கேயும் கிடைக்கல, சிறைச்சாலை தண்டனை கிடைக்கிறது. ஆனால் அந்த எல்லா இடங்களையும் பாருங்கள், நமக்கு இப்படி வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து நம்ம யோசிப்புடைய இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, நம்மளாம் என்ன செஞ்சுருப்போம், மறுதளித்திருப்போம். கர்த்தரை தேவனை நம்ம என்ன செஞ்சுருப்போம், மறுதளித்து இருக்கலாம். சிலவங்க என்ன செஞ்சுருக்கலாம், அதை தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் எவ்வாறு யோசேப்பு இந்த இடங்களெல்லாம் தாண்டி இயேசுவை பற்றி கொண்டான், தேவனை பற்றி கொண்டு வாழ்வில் உயர்வை கண்டடைந்தான் அப்படி பார்த்தோன்னா, எந்த காரியத்தை அவன் செய்தாலும் அவன் என்ன செய்தான் அப்படின்னா, தேவன் என் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டே இருக்கிறார், அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத அவன் யோசித்தான்.
இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்கிறோம். ஒரு டிவி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பார்க்கும்போது நம்ம கூட பக்கத்துல இருந்து இயேசு பார்க்குறாங்களா, அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா நம்ம தீமையான காரியங்களுக்கு போக மாட்டோம். ஒரு யூடியூப்பில் ஒரு காரியத்தை பார்க்குறதா இருந்தாலும் சரி, அதை அந்த பார்க்குற காரியம் என் தேவனுக்கு அது பிரியமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். நான் பார்க்குறது என் தேவனை என் கூட சேர்ந்து பார்க்குறாரா அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், தவறான வழிக்கு போக மாட்டோம். அதே போல் நிறைய தவறான காரியங்களுக்கு நம்ம எப்போ போயிருந்தோம், எப்போ தீமையான காரியங்களுக்கு அடிமையாகிறோம் அப்படின்னா தேவன் நம் பக்கத்தில் இருப்பதை நாம் மறந்து நாம் அவரை மறுதலித்து நம்ம போகிறனால. ஆனால் யோசேப்பு என்ன செய்தார் அப்படின்னா அவருக்கு தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மறைச்சி போய் தப்பு பண்ணுவோம். அம்மா அப்பா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி மறைச்சி போய் தப்பு பண்ணும். நமக்கு வேண்டப்பட்டவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லி நமக்கு மறைச்சி போய் தப்பு பண்ணும். ஆனால் அவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் யாருமே இல்லை. அவன் ஒரு அனாதையாக ஒரு அடிமையாக இருக்கும்போது அவனுக்கு தவறு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் எந்த தவறையுமே என்ன செய்யலை, யோசேப்பு செய்யவே இல்லை. செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியமும் அவன் செய்யும் போது அவன் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்யக்கூடாது, இந்த காரியங்களை என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய மனதில் அவன் தீர்மானம் எடுத்தபடியினால அந்த பொல்லாத பாவத்தை விட்டு விலகி ஓடி வாழ்வில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இப்போ யாக்கோபு யோசேப்பை ஆசிர்வதிக்கும் போது இந்த காரியங்கள்லாம் அவர் நினைச்சு பார்க்குறார். என் பையன் எங்கெல்லாம் அன்புக்காக ஏங்கி நின்னா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய மனசுல அப்படி ஒரு பெரிய ஒரு கவலையோடு அவர் என்ன செய்றார் அப்படின்னா, இத்தனை நாள் உனக்கு துணையா கடவுள் இருந்தார், இன்னும் உனக்கு யார் இருப்பார் மகனே, கடவுள் யாக்கோபின் தேவன் உனக்கு துணையா இருப்பார், நீ கவலைப்படாத. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம். நான் எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டேன், நான் ஒரு அனாதையா நிற்கிறேன், என் கணவனால் கைவிடப்பட்டு இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. யோசிப்பு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு முன்னிறுத்தி இருக்கிறார். தேவனே உங்களுக்கு எப்படி செய்கிறார் அப்படின்னா துணையாக இருக்கிறார். நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், எதை கண்டும் அஞ்ச வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது வாழ்வில் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும். நாங்கள் இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுவோம்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவனே உங்களுக்கு துணையாக நீங்கள் கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கலக்கம் அவசியம் இல்லை. அவர் என்ன செய்வார், யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடு இருந்து உங்கள் தலையை என்ன செய்வார், உயர்த்துவார். அவர் என்ன செய்றாரு, யோசேப்பை ஒரு உயர்ந்த அதிபதியாக அந்த தேசத்திலே உயர்த்தி யாரெல்லாம் அவர் என்ன செஞ்சார், மடங்கடித்து கஷ்டப்படுத்தின அவனுடைய சகோதரர்கள் அங்கே வரும்போது அவர் என்ன மன்னித்து ஏற்றுக்கொண்டு தகப்பனையும் மீண்டும் அழைத்து அவங்களுக்கு என்ன செய்றாரு, அடைக்கலாம் உணவெல்லாம் கொடுக்குறாரு. அதே போல் இன்றைக்கு நீங்கள் யாரால புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், இல்லாட்டினா கைவிடப்பட்டு இருக்கலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை துணையே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேவன் நமக்கு துணையாக இருக்கும்போது மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள் 124 சங்கீதம் 1-2 வசனத்தில் பாருங்கள், நமக்கு விரோதமாய் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்போது இவங்கெல்லாம் என்ன மக்கள்லாம் நம்ம கூட துணையாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் தேவன் நம் பக்கத்தில் இருக்கும்போது, கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம எதை கண்டு பயப்பட வேண்டாம், எதை கண்டு அஞ்ச வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும், இன்றைக்கு நீங்கள் இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு தேவன் எனக்கு துணையாக இருப்பார் சொல்லி ஒரு வாக்குறுதியோடு தேவனை உண்மை நாங்கள் துணையாக பெற்றிருக்கிறோன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்குறாங்க, நீர் அவங்களுக்கு துணையாக இருக்க வேணும்னு சொல்லி நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. என்னென்ன சூழ்நிலையில் என்னென்ன கஷ்டத்தில் உம்மை நோக்கி பார்க்குறாங்களோ தகப்பனே, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் தகப்பனே அவங்களுடைய கவலைகளெல்லாம் மறந்து தகப்பனே தேவன் பிள்ளைகளுக்கு துணையாய் நீர் பக்கத்தில் இருப்பதை தகப்பனே அவர்கள் கண்டு அப்போ அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி தகப்பனே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படிக்கா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை மகிமை